அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசினருக்கு 2 கேது, 7ஆம் இடத்தில் புதன், அஸ்தமத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், ராகு, சந்திரன் 6 கிரகங்கள் இணைந்துள்ளன. 10ல் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி சூரியன், சனி, ராகு சேர்க்கை பெற்று அஸ்தமஸ்தானமான 8ல் இருப்பதால் நீங்கள் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய காலம் இது. உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனம் தேவை. எதிலேயும் திட்டமிட்டு செயல்படுங்கள். நீங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு வரும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்கின்ற போது கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். உங்களுக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது தேவையில்லாத பழி சொற்கள் வர வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படலாம். படித்த பாடங்களை பார்க்காமல் எழுதி பார்க்க வேண்டும். 2ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் லாபாதிபதியும் கூட. அவர் தற்சமயம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கொஞ்சம் நிதானம் தேவை, நல்ல ஆலோசனை தேவை. பெரியோருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டு. வருமானம் பரவாயில்லாமல் இருக்கும். லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் உங்கள் மன வலிமையை கூட்டுவார். ராசிநாதன் அஷ்டமத்தில் சூரியன் 8ல் இருப்பதால், ராகுவோடு இணைந்திருப்பதாலும் எந்த காரியத்தை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு செய்யுங்கள். அவசரப்பட்டு வண்டி வாகனங்களை ஓட்ட வேண்டாம். நல்ல உணவு, தூக்கம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து சிம்ம ராசியினருக்கு ஒற்றை தலைவலி, தலை சுற்றல் உபாதைகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவபெருமானையும் வணங்குங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.